ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற ஒரு மினி கார்டன் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் அதில் வந்து என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் செடி. இது வந்துட்டு நர்சரி கார்டனில் வாங்கினது. பாருங்கள், இது வந்து 2 கலரில் பூத்துருந்துச்சு. ஒயிட்டு வித் ஒயிட் பிங்க் மாதிரியும். இது வந்துமே எங்கள் நர்சரியில் வாங்கினது தான். கத்திரிக்காய் இப்போ தான் வந்துட்டு பூ வச்சுருக்குது. நாங்கள் 2 செடி வாங்கினேன். பாருங்கள், ரெண்டுமே வந்து பூ வச்சிருச்சு. இது எப்போ காய் வைக்குன்னு தெரில. ஒரு செடி 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த ரோஸுமே வந்து அப்போ வாங்கினது தான். இந்த 4மே நர்சரி கார்டனில் வாங்கினேன். இந்த ரோஸ் வந்து 50 ரூபா. இது வந்து ரெட் கலரு. பட் இது வந்து வாங்கினது வந்து இப்படியே தான் இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் இந்த முட்டையோட ஓடு, தூள் அந்த மாதிரி வந்து இயற்கை உரம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நான் போடுவேன். இந்த வெங்காயத்தோல் அந்த மாதிரிலாம். இது வந்து வாழைக்காய் மரம், வாழை மரம். இது ஆல்ரெடி நீங்கள் இப்போ ஆல்ரெடி முன்னாடி வீடியோ நான் போட்டிருப்பேன். இது பெரிய வாழை மரம் இருந்துச்சு அந்த இடத்துல. இதுவுமே வந்துட்டிங்கன்னா செம்பருத்தி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணால் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டோம். இப்போ பாருங்கள், மலையில் நல்லா தளைஞ்சி வந்து இப்போ ஒரு 2 பூ பூத்துருக்குது. கொஞ்ச நாளாகவே ஒரு 2-3 பூன்னு சொல்லிட்டு டெய்லி பூத்துட்ருக்கு. இது வந்து சின்ன நெல்லிக்காய், சீமை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது லைட்டாக புளிக்கும்ல அது. இது வந்து பாக்கு மரம். இது வந்து ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்தது. இது வந்து லெமன் ட்ரீ. இது வந்து லெமன் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எதாச்சியாக வந்து ஜூஸ் போட்டுட்டு அந்த விதையை போட்டால் அது முளைச்சி வந்தது. இங்கே ஒரு பாக்கு மரம் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து குட்டி குட்டி செடிகளும் நிறைய இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா கொய்யாக்கா மரம். கொய்யாக்கா மரம் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. பட் வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு காய் வச்சு அதுக்கப்புறம் காயே வைக்கல. பாருங்கள் எவ்வளோ பெருசு போயிருக்கு. இது வந்துட்டு முருங்கை மரம். முருங்கை மரம் வந்து நாங்கள் வந்து மெயினாக வந்து கீரைக்காக தான் வளர்த்துறோம். இது ரொம்ப 2-3 நாளாக வந்து 2-3 வாரமாக கீரை கட் பண்ணல, அதனால் இப்படி நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளால குருவி வந்து ஒரு கூடு வச்சுருக்கு. அதைத்தான் நான் வந்து ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். அப்புறம் இங்கே சின்ன சின்ன செடிகள் பார்த்துட்டிங்கன்னா மல்லியை வந்து கட் பண்ணிவிட்டு, மல்லி இது இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து மிளகாய் செடி. மிளகாய் செடி பாருங்கள், செடியிலே வந்துட்டு மிளகாய் நல்லா பழுத்துருச்சு. இது வந்துட்டு குண்டு மிளகாய். முன்னாடி காட்டின வந்து நீட்டு மிளகாய். இது நிறையா மிளகாய் செடி இருக்குங்க. அதை வந்து இப்போ தான் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் கொடுத்தாங்க. செம்பருத்தி ஒயிட் கலரு. ஒரு பூ பூத்துச்சு. இப்போ மறுபடியும் வந்து மொட்டு வச்சுருக்கு. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் பூக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நாங்கள் எப்பவும் போல் முதல்ல இருந்து இருக்கிற துளசி செடி. இது வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நாங்கள் ஏதாவது சளி பிடிச்சி சாப்பிடுவோம். அடுத்தது வந்து சப்போட்டாவுமே வந்து ரொம்ப நாள் அப்படியே வளரவே இல்லைங்க. இப்போ மழை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மழை பெஞ்சதில் அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தளைஞ்சி வந்திருக்கு. அப்புறம் தக்காளி செடின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி செடிங்கள், அது விதை ஏதாவது விழுந்ததுன்னா அப்படியே அது முளைக்கிற செடி தான். இது வந்து குரோட்டன் செடி. பட் எனக்கு பேர் தெரில, யாராவது தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மல்லிகைப்பூ செடி. பாருங்கள் மேலால் இருக்குது. நான் அது அப்புறமா காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் போய் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கருவேப்பிலையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பழைய வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா சின்ன செடியாக இருந்து பாருங்கள் எவ்வளோ மரமாக வளர்ந்துருச்சு. இப்போ அதாவது இது எல்லாத்துக்குமே, எனக்குன்னு இல்லை, எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து வாழை மரம் நட்டு வச்சுருந்தோம். அந்த வாழை மரமே வந்து நல்லா வளர்ந்து 2 தார் போட்டிருக்கு. அது வந்து வெளியில் ரோட்டோரமாக சாஞ்சிருக்கு. நான் அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறப்பாருங்க. இதை மாதிரி குட்டி 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 செடியெல்லாம் நாங்கள் சரி வச்சுருக்குறோம். இது வந்து வீட்டில் வெளிப்புறம். இது வந்து கல்வாழைன்னு நாங்கள் சொல்லுவோம். இது வந்து ரெட் கலரில் மஞ்சள் கலரில் இருந்துச்சு, அது வச்சுருக்கேன். அப்புறம் சப்பாத்தி கல்லி, அப்புறம் டேபிள் ரோஸு. வெளியில் வந்து கொஞ்சம் புதினா வளர்த்தேன். பாருங்கள் சூப்பராக தளைஞ்சு வந்திருக்கு. பட் என்னென்னா ஆடு மாடு வந்து விட மாட்டேங்குது, அப்பப்போ வந்து கடிச்சு வச்சிருது. அப்புறம் வந்து இந்த வெள்ளை கலர் நந்தியா வட்டைன்னு சொன்னாங்க, அந்த செடி நட்டுருக்கேன். அதுவுமே 5 பூ பூத்துருக்கு. கற்பூரவல்லி, சப்பாத்தி கல்லி அது வச்சுருக்கோம். அப்புறம் டேபிள் ரோஸ் தாங்க 3 கலரில் வச்சுருக்கோம். பிங்க்கு, லைட் ரோஸு, அப்புறம் இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலந்த மாதிரி. இது வந்து ஒரு வேலி எதுவும் போடாதனால ஜஸ்ட் நாங்கள் முள்ளை வச்சு நாங்கள் பாதுகாத்துருக்கோம் ஆடு மாட்டுக்கிட்ட இருந்து. இது வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்குது. பாருங்கள் வாழை மரம் பாருங்கள். இது வந்து பஜ்ஜி வாழைக்காய். இதில் வந்து வாழைப்பூ இருந்துச்சுங்க. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி தான் உடைச்சேன். ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ. வாழைக்காய் வந்து 2 தார் போட்டிருக்கு. இது கொஞ்சம் நாளில் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இது வந்து நாங்கள் வீட்டிலையே வந்துட்டு வளர்க்குறதுனால எந்த ஒரு செயற்கையான உரம் எதுவும் கிடையாது. பாருங்கள், இந்த பூதா வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சது எவ்வளோ பெருசு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இயற்கை உரத்துலேயே வந்து வளர்த்தது. இது வந்து கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு எனக்கு யூஸ் ஆகும். நான் அப்படியே வந்து மாடிக்கு வந்துட்டேங்க. நாங்கள் கீழே வச்ச மல்லிகைப்பூ செடி வந்து அப்படியே மாடியில் கொண்டு வந்து நாங்கள் விட்டுட்டோம். மாடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குச்சியை வச்சு கட்டி விட்டுருக்கோம். பாருங்கள், இது ஒரு டெய்லி வந்து இவ்வளோ பூ பூக்குது. 2 முளை இருக்குங்க. டெய்லி 2 முளம் பூக்குது.
மொட்டு வச்சிருக்கு. இது வந்து நான் மதியானம் வீடியோ எடுத்தது. இப்போ நான் வந்து பறிக்கல, 5 மணி போல தான் எடுப்பேங்க. இப்போ செம வெயில், வீடியோக்காக இப்போ வந்து பாருங்க எவ்வளோ அரும்பு வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இதை அப்பப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டா போதுங்க, சூப்பராக வந்து பூ வைக்குது. இது ஒரு செடி இருந்தால் போதும், நம்ம மல்லிப்பூ வந்து கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் டெய்லி யூஸுக்கும் சரி, சாமிக்கும் சரி, அக்கேஷன் சரி, எல்லா டைமுமே வந்து இந்த மல்லிப்பூ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது என்னன்னா, கருவேப்பிலை செடியில் பாருங்க பூ வச்சிருக்கு. நான் இப்போ தான் பார்க்குறேன், மேலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது பூ அவ்வளோ அழகாக எல்லாத்துலேயுமே பூ வச்சுருந்துச்சு. அதில் பூ என்ன, அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் வரும்னு சொல்லிட்டு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள், இவ்வளோதான் மல்லிப்பூ செடி. இவங்க இந்த அளவுக்கு நாங்கள் வந்து கட்டி வச்சுருக்கோம் குச்சியை வச்சு. இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், டைம் இல்லாதனால எதுவும் பண்ணாது இருக்கோம். இதுதான் வந்து செடியில் பூத்தது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் மனம் அவ்வளோ மனமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, வீட்டில் கொஞ்சம் நம்ம இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செடியை வளர்த்து நம்ம இயற்கை முறையில் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.